இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த ஆண்டி இந்த பொண்ணு கிட்ட வந்து, நீ ஒரு வேலைக்காரியை அழைச்சிட்டு வர சொன்னில, நான் என்னுடைய வீட்டு வேலைக்காரியை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த வேலைக்காரியை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாள். அதுக்கப்புறம் அந்த ஆண்டியையும் அந்த வேலைக்கார பொண்ணையும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றாள். வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாரும் சோபால உட்காட்டுறாங்க. அப்போ இந்த வேலைக்கார பொண்ணும் உட்கார போறாள். அப்போ இந்த ஆண்டி இந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட, யாரை கேட்டு நீ சோபால உட்கார்ற, இது கீழே உட்காருடின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பொண்ணு, பரவாயில்ல நீங்க சோபாலையே உட்காருங்கன்னு சொல்றாள். ஆனா இந்த ஆண்டி, அவங்க சொன்னா நீ சோபால உட்காருவியா, இந்த சோபாவோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா, ஒழுங்கா கீழே உட்காருன்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்டி இந்த பொண்ணு கிட்ட, இந்த வேலைக்காரி எல்லா வேலையும் செய்வாள், பாத்ரூம் கூட கழுவான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி கிட்ட போய் எங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாள். வேலைக்காரியும் சரி மேடம்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த ஆண்டி இந்த பொண்ணு கிட்ட, இவ நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், இவ பார்க்கதான் ஊமையா இருப்பாள், ஆனா பயங்கர கில்லாடி, வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவான்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, நீங்க எப்பயாவது கண்ணால பார்த்து இருக்கீங்களான்னு கேட்கிறாள். உடனே இந்த ஆண்டி, நான் பார்த்ததில்ல, ஆனா இவங்க எல்லாமே குப்பை தொட்டிக்கு பக்கத்துல தான் வீடு கட்டி வாழ்றாங்க, அங்க இருக்கவங்க எல்லாருமே இதே புத்தியோட தான் இருப்பாங்க, அதனாலதான் கவனமா இருக்க சொல்றேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வேலைக்கார பொண்ணு அவங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவளும் டீ எடுத்து குடிக்க போறாள். அப்போ இந்த ஆண்டி அவளை தடுத்து, யாரை கேட்டு நீ உனக்கு டீ போட்ட, நான் எங்களுக்கு மட்டும்தான் டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன்னு சொல்றாங்க. உடனே இந்த வேலைக்கார பொண்ணு டீயை கீழே வச்சுட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னித்து விடுங்கள்னு சொல்கிறாள். உடனே அந்த ஆண்டி, நீ எப்பவுமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்க, இனிமே உன்னை அடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு கோபமா எந்திரிச்சு, இவள் வேலைக்காரி தான், ஆனால் இவள் ஒன்னும் உன்னுடைய அடிமை கிடையாதுன்னு சொல்லி கோபமா பேசுறாங்க. உடனே இந்த வேலைக்கார பொண்ணு, மல்லிகா பரவாயில்ல, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஆண்டி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவளுக்கு உன்னோட பேரு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு, நண்பர்கள் எப்பொழுதும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்றாள். அப்போ இந்த வேலைக்கார பொண்ணு, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள், எங்களுக்கு கல்யாணம் ஆகுனதுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கவே இல்லைன்னு சொல்றாள். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த ஆண்டி கிட்ட, நீங்க வேற வேலைக்காரியை பார்த்துக்கோங்க, இவெல்லாம் என்னுடைய தோழி, இவள் இனிமே என்னோட வீட்டுல தான் இருப்பாள், ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டாள்னு கோபமா சொல்றாள். அதுக்கு அந்த ஆண்டி, இவளை உன்னுடைய வீட்டை காலி பண்ணிடுவாள், நீ தப்பான முடிவு எடுக்கிறன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, இவள் வந்து என்னுடைய தோழி, இவளை பத்தி எனக்கு தெரியும், இவள் இப்பொழுது கஷ்டத்துல இருக்கிறாள், நான் தான் இவளுக்கு உதவ வேண்டும், நீ ஒரு சுயநலவாதி, இனிமே என்னுடைய வீட்டுக்கு நீ வராத, உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் பக்கத்துல வச்சிக்கவே விரும்பலன்னு சொல்லி அந்த ஆண்டியை வெளியே அனுப்பி விடுகிறாள். அந்த ஆண்டியும் ரொம்பவே கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார பொண்ணு அழுதுகிட்டே வந்து தன்னுடைய தோழியை கட்டி பிடிச்சுக்கிறாள். உடனே இந்த பொண்ணு, கவலைப்படாத, இனிமே உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றாள். உண்மையான நட்பனா இதாங்க. தன்னுடைய தோழி வேலைக்காரியாய் இருக்கான்னு தெரிஞ்சும் அவளுக்கு உதவி செய்த இந்த பெண்ணுடைய செயலும், அந்த ஆண்டி கிட்ட இந்த பொண்ணு நடந்துகிட்ட விதமும் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.